அவளுக்கு மகள் வீணை வாசிக்கிறா. 2 போலீஸ் அதிகாரி காலுக்கு மேல கால் போட்டுட்டு நல்லா தானே வாசிக்கிறாங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றான் அந்த குடும்பமே நல்லா வாசிக்குங்கிறான் அவன். இதுக்கு 5000 கோடி ரூபாய் செலவு. கவியரங்கத்தில் ஒருத்தன் கவிதை பாடுறான். மூடி போட்டால் பிராண்டி பாட்டில், முக்காடு போட்டால் பிரதிபா பாட்டில். கிளவி ஷாக் ஆகி இது என்னடா பிராண்டி பாட்டில் சொல்லிட்டு என் பேர சொல்றான். அவ அதிர்ச்சி அடைஞ்சு பேராசிரியர் அன்பழகன், டோன்ட் ஷாக், டோன்ட் வரி, இல்ல வாட் ஹேப்பன்ஸ், என்னமா நடக்க அப்படின்னு. ஒண்ணும் இல்ல, இந்தியாவில் தண்ணி அடிக்காத ஜனாதிபதி நீங்க மட்டும்தானே, உங்களை புகழ்ந்துட்டு இருக்கான்ட்டான் அவன். இதுக்கு 5000 கோடி ரூபாய் செலவழிச்சு நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் விழா உண்டா, வேடிக்கை உண்டா, வினோத கூத்துகள் உண்டா, பாட்டரங்கம், ஆட்டரங்கம், நாடக அரங்கம் உண்டா? வள்ளுவர் கோட்டத்தில் காலையில 10 மணிக்கு வந்து உட்கார்ந்துருப்பான். கோடம்பாக்கத்து குட்டி நடிகைகளின் குத்தாட்டம். 90 வயசுல உனக்கு அடிச்ச லக்க பாரு. என்னடா வாழ்க்கை. கவிஞர்கள் பூரா அவனை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு கவிஞன் சொல்லுகிறான், உன் தலையில் வழுக்கையா? யார் சொன்னது? அதுதான் தமிழன்னை முகம் பார்க்கும் கண்ணாடி அப்படிங்கிறான். 1 லட்சம் ரூபாய் வாங்கி நான் வந்துட்டான். இன்னைக்கு விழா உண்டா, வேடிக்கை உண்டா? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு பாருங்க, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம், பொங்கல் பொருட்கள் வாங்குவதற்கு 100 ரூபாய். நாடு முழுக்க விநியோகம் 1,85,00,000 மக்களுக்கு. எங்கேயாவது விழா உண்டா? எங்கேயாவது விழா உண்டாங்க? ஒண்ணும் கிடையாது. எது திறக்கணும்னாலும் சரி, கோட்டையில வீடியோ கான்பரன்ஸ்ல அம்மா திறந்து வச்சிருவாங்க. அமைச்சர்களுக்கும் பிரச்சனை இல்லை, சுந்தருக்கும் செலவு இல்லை, ஒண்ணும் கிடையாது. 1 பைசா வீணாக்காத நிர்வாகம் இந்த நிர்வாகம் தான். அமைச்சர்கள் எல்லாம் அவ்வளவு எளிமையா இருக்காங்க. அவன் அமைச்சர்களை பாரு, எல்லா பேரும் என்ஜினியரிங் காலேஜ் கட்ட ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் கட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு பாரு, இங்க நடக்காது முறைகேடுகள். அம்மா அனுமதிக்க மாட்டாங்க. இது ஒரு அற்புதமான நிர்வாகம். இந்த சர்க்கார் ஒரு தென்னை மரத்தை மாதிரி. எங்க ஊர்ல தென்னை மரம்னு சொல்ல மாட்டாங்க, தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. தென்னம் கன்றுன்னு சொல்லுகிற பழக்கம் எங்க நாஞ்சில் நாட்டில் கிடையாது. தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளையை பெற்றால் கண்ணீர், தென்னையை பெற்றால் இளநீர் என்றான் கண்ணதாசன். நான் எம்சி சம்பத்து, நான் பிஏ கிராஜுவேட், நான் மாட்சிமை திங்க அமைச்சர், நான் மாவட்ட செயலாளர் அப்படின்னு தென்னம்பிள்ளை நட்டு நான் தண்ணி விட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தண்ணியை குனிஞ்சு விட்டாகணும். இந்த தண்ணியை வாங்கி அவர் எம்சி சம்பத்து விடுகிறார். அந்த தண்ணீரை குடித்து குடித்து தென்னை மரம் வான்முட்ட வளர்ந்து விடுகிறது. அது வான்முட்ட வளர்ந்த பிறகு தென்னை மரம் நினைக்குமா? 6 அறிவு படைத்த எம்சி சம்பத், ஒரு பிஏ கிராஜுவேட், என் பாதத்தில் அல்லவா கொண்டு தண்ணியை விட்டான். என் பாதத்தில் அவன் தண்ணியை விட்டா, அந்த தண்ணியை நான் திருப்பி கொடுக்கணும்னா தலையாலத்தான் கொடுக்கணும், அதுதான் நன்றி அப்படின்னு சொல்லி பாதம் வாங்கி குடித்த தண்ணீரை தென்னை மர மாட்டேன், கூடவே போறதே குழி தோண்டத்தான், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். கூடவே போய் குழி தோண்டி தேவகவுடாவை தேசத்தின் பிரதமராக்குவதற்கு முகம் கொடுக்கிறார். அவருக்கு முகவரி கொடுக்கிறார், அவருக்கு முட்டு கொடுக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற பெருமக்களை நான் கேட்கிறேன், உண்மையா இல்லையா? தேவகவுடா தேசத்தினுடைய பிரதமர் ஆனதற்கு பிறகு பெங்களூரில் இந்தியாவின் பெரிய மின் நிலையம் ஒன்றை அவர் பிரதமர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பெங்களூரில் நிர்மாணித்தார். தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தென்னக ரயில்வேவை இருகூறாக்கி ஒரு கூறினுடைய தலைநகரமாக பெங்களூரை இன்றைக்கு அவர் அறிவித்தார். ஆல்மாத்தி அணையை உயர்த்துவதற்கு இந்தியாவின் பிரதமர் பொறுப்பில் இருந்த காலத்தில் தேவகவுடா